டிடிவி அமித்ஷா ரகசிய சந்திப்பு முடிந்தது பேச்சுவார்த்தை. ராஜ்யசபா உறுப்பினராகிறார் டிடிவி தினகரன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த டிடிவி தினகரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்த அடுத்த சில நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். இருந்தாலும் மீண்டும் டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து பாஜக ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் விஜய் கட்சியில் இணைந்துள்ள அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை விஜய் கட்சியில் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்து கொண்டார். இருந்தாலும் டிடிவி தினகரன் தேர்வு பாஜகவாகவே இருந்து வந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து முறையான ஒத்துழைப்பு இல்லாததால் அவர் இருக்கும் கூட்டணிக்குள் எப்படி செல்வது என்கிற தயக்கம் டிடிவி தினகரனுக்கு இருந்து வந்தது. பாஜக தரப்பில் இருந்து உங்களுக்கான சீட்டை நாங்கள் பெற்றுத் தருகிறோம், கூட்டணிக்கு மீண்டும் வாருங்கள் என டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தையில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. அதே நேரத்தில் விஜய் தரப்பில் இருந்து செங்கோட்டையன் தொடர்ந்து டிடிவி தினகரனிடம் பேசி வந்தார். இப்படி ஒரு சூழலில் டிடிவி தினகரன் விஜய் பக்கம் செல்லதான் அதிக வாய்ப்பு என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிடிவி தினகரன் பாஜக பக்கம் திரும்பி இருப்பது மிகப்பெரிய ட்விஸ்டாக அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியில் எஸ்பி வேலுமணி போன்ற முக்கிய தலைவர்களை சந்தித்து வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்க தவறினால் அதிமுக என்கின்ற கட்சி அழிவை நோக்கி சென்றுவிடும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆகையால் கூட்டணி விவகாரத்தில் நாங்கள் சொல்வதை கேளுங்க என அமித்ஷா தெரிவிக்க அந்த தகவலை எடப்பாடி பழனிசாமியிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார் எஸ்பி வேலுமணி. இதனைத் தொடர்ந்து திருச்சியில் அமித்ஷா டிடிவி தினகரன் ரகசிய சந்திப்பு அரங்கேறியிருக்கிறது. வரும் சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டு இருக்கிறது. அப்போது வரும் தேர்தலில் அமமுகவுக்கு 9 தொகுதி, 1 ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என அமித்ஷாவிடம் கேட்டிருக்கிறார் டிடிவி தினகரன். இறுதியாக 7 தொகுதிகள் வரை டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கீடு செய்ய அமித்ஷா ஓகே சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ராஜ்யசபா சீட் அதிமுகவுடன் பேசி முடிவு செய்யலாம் என அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிடவில்லை என்றும் அவருக்கு பதில் அவருடைய மனைவி போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிடிவி தினகரன் ராஜ்யசபா சீட் பெற்று டெல்லி செல்ல முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமித்ஷா தமிழகம் வந்து டெல்லி சென்ற பின்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். அப்போது டிடிவி தினகரன் விவகாரம் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பது குறித்து பேசப்பட்டது. அப்போது கடந்த முறை ஜி.கே. வாசனுக்கு கொடுத்த ராஜ்யசபா சீட்டை இம்முறை டிடிவி தினகரனுக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் டிடிவி தினகரன் விஜயுடன் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அமித்ஷாவுடன் நடந்த ரகசிய சந்திப்புக்கு பின்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்து போட்டியிடுவதுதான் சரியானது என்கிற முடிவுக்கு வந்துள்ள டிடிவி தினகரன் வரும் 23ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் சென்னை நிகழ்ச்சியின் மேடையில் இடம்பெறுவார் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது.